இப்படியே எடுத்துக்கலாமா? ஒருத்தருக்கு வந்து சில கோவில்கள் போனா தலைவிதியே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்றாங்கல்ல. இவங்களுக்கு இந்த கோவில் தான் போணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் நாடி ஜோதிடமா? அப்ப இவங்கள நீங்க இந்த கோவிலுக்கு தான் போணும், போனா தான் உங்களோட தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நாடி ஜோதிடம் அத துல்லியமாக கணிச்சு நீங்க இந்த கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து குடுக்குதாங்க. கட்டாயம் இதை பத்தி நம்ம ஆரம்பத்துல உள்ள வீடியோல பேசியிருக்கோம் தானே. ஆமா. அதாவது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப் போறோம், எல்லா மெடிக்கல்ல இருக்கிற மருந்தும் நம்ம வந்து சூட் ஆகாது. நம்மளுடைய வியாதி என்னவோ அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டாதான் அந்த உடம்புக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். அதுபோல நம்மளுடைய கர்மா என்ன, இந்த ஆத்மா மனிதனா பிறந்துட்டோம், என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கோங்கிறது அதையும் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கிறோம். ஆனா அதன்படிதான் வாழுறோமா, அந்த வாழ்க்கையை முழுசா நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப அதுக்கு வந்து கர்மா சம்பந்தப்படுது. அப்ப நம்ம முன் ஜென்மத்துல யாரு, இந்த ஆத்மா யாராக பிறந்தது, மனிதனாக பிறந்ததா, அது ஆணா பிறந்ததா பெண்ணா பிறந்ததா, அப்ப அந்த சமயத்துல அது செய்த கர்ம வினை என்ன, அது ஏன் இந்த ஜென்மத்துல தொடருது, அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் என்ன, அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, அது தீர்வதற்கு குறிப்பிட்ட ஆலயங்கள் கட்டாயம் மகரிஷி சொல்றாங்க. அதன்படி அந்த ஆலய வழிபாடுகள் போயிட்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டுங்க. அது தீர்வுகள் இருக்கக்கூடிய மனுஷாளுகள் மட்டும்தான் அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க வர முடியுங்கிறதும் ஒரு விதி இருக்கு. எல்லாராலையும் அதையும் தெரிஞ்சுக்க முடியாது. சில பேருடைய விதி பலன் அனுபவிச்சுதான் ஆகணும்னா அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு வந்து தீர்வே கொடுக்க மாட்டார் மகரிஷி. அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சில ஆலயங்கள் போகிறதுக்கும் அதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கர்மா வந்து நம்ம செய்த புண்ணியம் வந்து ஒத்துழைப்பு பண்ணணும்.